அவர்கள் பேசிய பேச்சு, நடத்திய விதம்தான் தொண்டர்களை தமிழ்நாடு முழுவதும் மனம் புழுங்க வைத்தது. அதனுடைய எதிரொலி தான் மதிமுக சின்னத்தை இழந்தனால தான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க. நாங்கள் யாரும் நிர்பந்தப்படுத்தலை. ஸ்டாலின் தலைவரிடத்தில் இறங்கி நீங்கள் தயவு செய்து நீங்கள் கன்வின்ஸ் ஆகி இது பண்ணுங்க, அப்போ இதை வச்சு தான் நான் மற்ற கூட்டணி கட்சிகளை நான் சரி செய்ய வேண்டியது என்று ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொண்டாங்க. நீங்கள் ஏன் மறுபடியும் போய் கூட்டு சேர்ந்தீங்கன்னு சொல்லலாம். 93, 94 நடந்த செங்குத்தான பிளவை அவர்கள் இன்னும் மறக்கவில்லை என்பதைத்தான் இது நினைவூட்டுகிறது. அதனால எல்லாம் இவங்களுடைய பாணியை எல்லா கட்சியிலையும் கூட்டணி கட்சியிலையும் கூட ஸ்லீப்பர் செல் வச்சிருப்பாங்க. இல்ல, இது ஒரு ஆதங்கமா இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. மதிமுக நமக்கு 4 தொகுதி கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு 8 தொகுதி கொடுத்திருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கும் வரதான் சார் ஸ்லிப் ஆஃப் த டங். செயற்குழு பொதுக்குழு நடந்துச்சு. பொதுக்குழுல முதன்மை செயலர் பங்கேற்கல. உடல்நிலை சரியில்லை. இது என்ன சார்? இல்ல சார், இது இந்த காரணமே எதிர்த்தரப்புல இருந்து சரி என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். இது ஒரு ஜனநாயக போக்கா சார்? இதெல்லாம் ஒரு காரணம் தான். இவங்க தேர்தல் வெற்றி பெற்றிருந்தா அந்த முடிவை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிதானே நினைப்பாங்க. ஒரு 40 ஆண்டு காலம் சீமான் கூட பயணிச்ச மாதிரி அவர்கிட்ட மாத்திரம் பேசிட்டு இருக்காரு. பொள்ளாச்சியில் இருக்கிற ஆலம்பாளையத்தில் இருக்கின்ற அவருடைய வீட்டுக்கு MK ஸ்டாலின் நேரடியாக போகிறார். அடுத்த நாள் அவர் கட்சியிலே சேர்க்கிறார். இதுக்கெல்லாம் பேர் என்ன? இவங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? 2009 நடந்துன்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சதால சார் 9 ஆண்டுகள் முன்னாடி கூட்டி அதுதான் சொல்றமே, திருந்திட்டாங்கன்னு நினைச்சிருக்கிறோம். அவங்க திருந்துற மாதிரி தெரியல. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மதிமுகவின் உயர்நிலைக்குழு உறுப்பினர் திரு அந்தரிதாஸ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியே இருக்கீங்க, என்ன காரணம்? 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் பயணித்தீங்க. இப்ப இந்த தோல்விக்கு தான் நீங்க வெளியேறதுக்கு காரணமா? இந்த ஒரு தோல்வி தான். அதாவது 9 ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் அவமதிக்கப்பட்டோம். கூட்டணி தர்மத்தின் காரணமாக அவற்றையெல்லாம் வெளியே நாங்கள் சொல்லுவதில்லை. குறிப்பாகவும் சிறப்பாகவும் அந்த தேர்தலிலே அவர்கள் அணுகிய முறை, அவர்கள் நடத்திய விதம், எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவை அலட்சியப்படுத்த தருணங்கள். சென்ற தேர்தலில் எல்லாருக்கும் 6 என்று சொல்லிவிட்டு இந்த தேர்தலை பாகுபாடு பிரித்து 4 தான் என்று திட்டவட்டமாக சொல்லி, அதிலேயும் ஒன்றிலே தான் நீங்கள் உங்கள் சின்னத்தில் நின்று கொள்ளலாம், 3 உதயசூரியன் தான் நிற்க வேண்டும் என்று அவர்கள் பேசிய பேச்சு, நடத்திய விதம்தான் தொண்டர்களை தமிழ்நாடு முழுவதும் மனம் புழுங்க வைத்தது. அதனுடைய எதிரொலி தான் தலைவர் அவர்கள் இன்றைக்கு இதை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த கட்சியினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த முதல் தீர்மானத்தை, அந்த தீர்மானத்தை நான் தான் வாசித்தேன். பலத்த கருகுலி என்ற அவ்வளவு அழுத்தப்பட்ட நிலக்கரி தான் வைரமாகும் என்று சொல்வார்கள். அது எங்களை பொறுத்தவரையிலே மண்ணில் கடந்தாலும் மடிகள் கடந்தாலும் பொன்னின் நிறம் மாறாது என்பதைப் போல வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக மாத்திரமே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கம். தேர்தல் பதவி என்பது முக்கியம்தான். எங்களை பொறுத்தவரையில் வெற்றி என்பது பதவியை பிடிப்பதிலே மாத்திரமல்ல, தொடர்ந்து பயணத்தை நடத்துவதிலே இருக்கிறது. ஆகவே அந்த தொகுதி வரையறையிலே நாங்கள் நடத்தப்பட்ட விதம் வேதனை அளித்தது. எல்லாத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். பல பேர் கேட்குறா, 9 வருஷமாக எப்படி பொறுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சேச்சுரேஷன் பாயிண்ட் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குதுல்ல. 100 டிகிரியை தாண்டினாதான் கொதிநிலை வரும், ஆவியாகும். அந்த கொதிநிலை இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே எல்லாம் ஒட்டுமொத்தமான முடிவு இதில். அதில் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம். எங்களை பொறுத்தவரை வெற்றி என்பது பதவியை பிடிப்பதிலே மாத்திரமல்ல, தொடர்ந்து பயணத்தை நடத்துவதிலே இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கொள்கை பயணத்தை இந்த வகையிலே மீண்டும் 2.0வாக ஆரம்பித்திருக்கோம். சார், திமுக தரப்புலையும் சரி, பொதுவாக ஒரு கருத்து வருது, ஏன் தேர்தலுக்கு முன்னாடியே விளையிருக்கலாம்ல? ஏன்னா திமுக யாரும் நிர்பந்தம் பண்ணல. உங்கள் சின்னத்தை மதிமுக தன்னோட பம்பர சின்னத்தை இழந்துட்டாங்க. இப்போ விசிக்கு அவங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது. மதிமுக சின்னத்தை இழந்தனால தான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. நாங்கள் யாரும் நிர்பந்தப்படுத்தலை, அவங்களா தான் உதயசூரியனத்தில் போட்டிட்டு அதிகமாக வெற்றி பெறலாம், வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஏன் இந்த நெருடல் 9 ஆண்டுல இருந்துக்குன்னா தேர்தலுக்கு முன்னாடியே விளையிருக்கலாம்ல? பம்பரம் சின்னத்து இல்லாதனால தான் தீப்பெட்டி சின்னத்தில் நின்னோம். உங்களுக்கே தனி சின்னத்தில் நாங்கள் நின்றுக்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது? 13 நாளில் தீப்பெட்டி சின்னம் போய் சேரலையா? நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் 4 தொகுதிகளில் நீங்கள் இப்போ உங்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் இருந்தது அப்படின்னு சொன்னால், மற்ற தொகுதிகளில் பரவலாக எங்களுக்குன்னு பாக்கெட்ஸ் இருக்குது, அதில் எங்கள் ஓட்டு இல்லையா? ஏன் நான் இருக்கிற ஆவடியில் உங்களுக்கு கணிசமான வாக்குகள் இல்லையா?
அதனால இது வந்து கூட்டணி என்பது பரஸ்பரம். அதனால எங்களால் தான் உங்களால் தான் கிடையாது. கூட்டணி தர்மமே பரஸ்பரமாக நாம் இணைந்து பரஸ்பரமாக ஓட் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த தொகுதி இது. ஆனால் அவர் நடத்திய விதம், ஒரு கூட்டத்தில் அவர் பேசிட்டு இருந்தா திடீர்னு வந்து நிறுத்துறது, மாவட்ட செயலர் வச்சு நிறுத்த சொல்றது, தொலைபேசிக்கு சில நேரத்தில் முக்கியமான விஷயங்களை கன்சல்ட் பண்ணோம்னா உதவியாளர்கிட்ட கனெக்ஷனே கொடுக்கறதில்ல, 2 நாள் 3 நாள் கனெக்ஷனே கொடுக்கறதில்ல. யாரு சார்? தலைவர் போட்டார்னா முதல்வரின் உதவியாளர், ஸ்டாலினுடைய உதவியாளர், அவர் கனெக்ஷனே கொடுக்கறதில்ல. விரும்பலையா என்னன்னு தெரியல, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனான்னு தெரியல, பேசுறதே கிடையாது. நாட் ஆக்சசபிள். எங்களை பொறுத்தவரையில் ஆக்சசபிள். அதாவது கூட்டணி கட்சிகள் நடத்தியதே வரும். கலைஞர் அவருடைய காலத்தில் 22 சட்டமன்ற தொகுதிகள், 4 MP தொகுதிகள்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு பிறகு 21ல் எல்லாம் 6 சொன்னாங்க. அது எந்த அடிப்படையில்னா மக்கள் நல கூட்டணியில் அங்கே 1.5% தான் அப்படின்ற அடிப்படையில் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை மாத்திரம் எங்களுக்கு 4, மற்றவங்களுக்கு 8, முன்னொருத்தருக்கு திடீர்னு கடைசி வரை இந்துத்துவாவை தூக்கி பிடித்து கொண்டிருந்தவர்களுக்கு 10 ராஜ்யசபான்னு சொன்னோன்னே அது ஒரு ஹியூமிலியேஷன். எல்லாமே ஒரு ஹியூமிலியேஷன். என்னதான் ஈழ பிரச்சனை கொழுந்து விட்டு எல்லா காலகட்டத்தில் இருந்தாலும் கூட முத்துக்குமார் அந்த ஈகம் செய்த பொழுதுதான் அது பரவலாக பற்றி கொண்டது. அதே மாதிரி மதுவிலக்குக்காக பல பேர் போராடி இருந்தாலும் கூட சசி பெருமாள் அவர்கள் அன்றைக்கு உயிரை துறம்போதுதான் பெரிய மொமெண்டம். அது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கலிங்கப்பட்டிகளோடு நீங்க பார்த்திருப்பீங்க. பெரும் கலவரம், அதுக்கு பிறகு பிரச்சனை வந்த பிறகு டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே, அது இப்போ வந்திருக்கு. இல்ல சார், அந்த பாயிண்ட் இப்போ வந்திருக்குன்றீங்க. 2024 பார்லமெண்ட் தேர்தலில் வந்து துரைவைகோ அவர்கள் திருச்சியில போட்டிட்டாரு. அப்ப தனிச்சின்னத்தில் போட்டிட்ட மதிமுக, அப்ப உதயசூரியன் சின்ன வேணாம் ஒரு முடிவா இருந்தீங்க, நாங்க தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடணும். இப்ப 2026 தேர்தலில் மட்டும் ஏன் ஒரு சமாதான போக்கு வந்தீங்க? எதற்காக வந்து? அப்பனா ஒரு மகனுக்காக மட்டும் நம்ம தனிச்சின்னத்தில் போட்டிடுவோம், அவரு வந்து அடுத்த வாரிசு, மதிமுக டைரக்ட் பண்ண போறோம் அவர் தான் இனிமே, அதனால தனிச்சின்னம் போட்டிட்டு மற்ற தொண்டர்கள் வந்து உதயசூரியனில் போட்டிடலாம், அந்த மனப்பான்மைக்கு வைக்க வந்துட்டாரா? அதாவது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னுவாங்க. 2011 நாங்கள் திமுக கூட கூட்டணி அமைத்த போது கடைசி நேரத்தில் ஏறக்குறைய தேர்தலை அனௌன்ஸ் பண்ணி நாமினேஷன் தொடங்கும் பொழுது வரை எங்களை நம்பிக்கை கொடுத்து கடைசியிலே முட்டு சந்திலே போய்விட்டு நாங்கள் எந்த கூட்டணி நிலைப்பாடும் எடுக்க முடியாத அளவுக்கு எங்களை அது மாதிரி ஒரு நிலை பொழுது வந்துவிடக்கூடாது. ஏன்னா ஏறக்குறைய நெருக்கம் ஆயிடுச்சு. அவர் வந்து ஸ்டாலின் வந்து தலைவரிடத்தில் இறங்கி நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கன்வின்ஸாக இது பண்ணுங்கள், அப்போ இதை வச்சு தான் நான் மற்ற கூட்டணி கட்சிகளை நான் சரி செய்ய வேண்டியிருக்குது என்று ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த இதில் உயர்நிலைக்குழுவில் நானும் ஒரு உறுப்பினர், உயர்நிலைக்குழுவில் சேர்ப்பது இந்த கட்டத்தை நாம் கடந்து விடுவோம். இனி வந்து வேறு சிந்தனைக்கு வேறு கூட்டணிக்கு நாம் செல்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால் 2011 மறுபடியும் திரும்பி விடக்கூடாது. அதனால் இந்த கட்டத்தை கடந்து விடுவோம், தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கொள்வேன்னா அப்பயே முடிவு பண்ணோம். மே 1ஆம் தேதியே தலைவர் அவர்கள் ANI என்கின்ற ஆங்கில சேனலுக்கு கொடுத்த பேட்டியிலே தெளிவாக சொன்னார், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் சம்திங், அதிசயங்களை நிகழ்த்த போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்பயே வந்து திமுகவில் ஐடி விங்கில் இருக்க இணையதள பதிவாளர்கள்லாம் பிராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது திமுகவுடைய பாணி எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்சியிலேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாமே பெரும்பாலான வந்திருக்கிறோம். அவங்கள புகழ்ந்தா நாடாளுமன்ற புலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நயவஞ்சக நரின்னு சொல்லுவாங்க. அவங்கள தலையில் தூக்கிட்டு இருந்தால் தன்மான சிங்கம் சொல்லுவாங்க, இல்லைன்னா விலை போன அசிங்கம்னு சொல்லுவாங்க. அவங்களோட இருந்தால் உத்தம புத்திரன்வாங்க, இல்லை உலகமகா அயோக்கியன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து புகழ்ந்து விசிறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் புரட்சி புயல்வாங்க, இல்லை வெறும் பயல்வாங்க. இவங்க தான் அவங்க, இதுதான் அவங்களுடைய பாணி. அதனால் நாங்கள் பலமுறை பாதிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் ஏன் மறுபடியும் போய் கூட்டு சேர்ந்தீங்கன்னு சொல்லலாம். அதை விட பெரிய பாசிச பயங்கரவாதம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் நம்முடைய மாச்சரியங்கள் எல்லாம் கடந்து திமுகவுக்கு நாம் பக்கபலமாக இருப்போம் என்று 2017 சொன்னோம். ஆனால் 93, 94 நடந்த செங்குத்தான பிளவை அவர்கள் இன்னும் மறக்கவில்லை என்பதைத்தான் இது நினைவூட்டுகிறது. அதனால எல்லாம் இவங்களுடைய பாணியை எல்லா கட்சியிலையும் கூட்டணி கட்சியிலையும் கூட ஸ்லீப்பர் செல் வச்சிருப்பாங்க. நீங்க சொன்ன கலைஞர் காலத்திலே முஸ்லீம் லீக் இருக்குதுல்ல, லத்தீப் பாயும் அப்துல் சமதையும் ஒன்றா வச்சுன்னு இல்லை, அவங்க பிரிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு மனிதநேய மக்கள் கட்சியும் அதுலேருந்து மனிதநேய ஜனநாயக கட்சி வர அளவுக்கு ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையும் 2 ஆக்குவது. விசிகேல நீங்க பார்த்தீங்க, பனையூர் பாபு வந்து ஒரு செக் பாயிண்டா வச்சிருந்தாங்க, இன்னும் பல பேரை வச்சுன்னு இருக்காங்க. அதே மாதிரி மதிமுகவிலையும் இப்போ மதிமுகவில் நேற்றைக்கு கூட நீங்கள் அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்தாங்க. இதுவரும் 1 லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா மதிமுகவில் முரசொலியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேத்தோட 1,03,000 பேர் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி 2022 மே மாதம் 24ஆம் தேதியே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர்கள். அப்புறம் போன வருஷம் எங்கள் கட்சியிலேருந்து போன துணை செயலாளர் ஒரு கட்சியை தொடங்குறாரு.
அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. அது வந்து நவம்பர் மாதம், சென்ற வருடம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அதுல அந்த தொடக்க விழாவில் அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்ட பிறகு நேற்றைக்கு போய் அறிவாலயத்துக்கு போகும்போது மதிமுகவில் இருந்தான்றாங்க. அதாவது மிலிட்ரியில வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆனவொடனே செக்யூரிட்டி ஜாபுக்கு போவாங்க. அது மாதிரி ஓய்வு எடுத்துட்டு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் போய் இன்னொரு கட்சியில சேர்ந்துட்டு இப்போ போய் மறுபடியும் மதிமுகன்ற முகவரி, அப்பொழுது கூட மதிமுக என்ற முகவரி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால இது வந்து திமுகவுடைய பாணி. பல காலகட்டம் மதிமுக இருந்து திமுகவுக்கு போன காரணம் இல்ல வேற கட்சிக்கு ஒரு புதிய கட்சி உருவாக்க காரணம் ஒரே காரணம் வந்து துரைவைகோ தான். துரைவைகோ அவர்கள் ஆதிக்கம் மதிமுக இருக்கு, மகன் திமுக மாறி போச்சு, மதிமுக இல்ல அப்படின்னு விமர்சிச்சுதான் போனாங்க. மகன் திமுக எங்க இல்ல, எந்த கட்சியில இல்ல, எல்லா கட்சியுமே இல்ல சார். இதை கண்டிச்சு வெளியே வந்ததான் வைகோ. 93 திமுக இருந்து ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு வந்த இயக்கம் தான் மதிமுக. அப்படிப்பட்ட மதிமுக இப்படி ஒரு வாரிசு அரசியல் நடக்குதுன்னா அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் ஒவ்வொரு கட்சியில இருந்தும் போகாமல் ஆட்கள் கிடையாது. நான் கூட அடிக்கடி சொல்வேன், சாபே இல்லாத வீட்டுல இருந்து விபூதி எடுத்துன்னு யாராலும் முடியாது. எல்லா கட்சியிலும் தான் போயிருக்கிறாங்க. அண்ணா இருந்த போது கூட போனான், EVK சம்பத்தெல்லாம் போனார். கடுக்கன் இது வந்து புண் வந்து விட்டது, அதை கழட்டி வைத்திருக்கிறேன், புண் ரணம் சரியானவுடன் அதை மீண்டும் அணிந்து கொள்வேன்னு சொன்னார். எல்லா கட்சியிலும் தான் சார் போயிருக்காங்க, மதிமுக தான் போயிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது, எல்லாவற்றையும் தாங்கும். men may come, men may go, I go on for ever என்று ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று ஒரு ஓடை சொன்னதை போல மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்னை விட யார் சீனியர்? இப்போ புது கட்சி தொடங்குற அவர் சீனியரா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு பிறகுதான் வந்தாரு. அவர் வந்து ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவனா, தலைவர் டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து இளைஞரணி அமைப்பாளராக்கி துணை செயலாளர் ஆக்கினார். நாங்களாம் திமுக நகர செயலாளர் இருந்து வந்தோம் சார். நாசரை எதிர்த்து போட்டி போட்டு நகர செயலாளராக வந்த சட்டமன்ற கல்லூரி இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இல்ல சார், அப்படி உங்களை அந்தரிதாஸ் போன்ற பல பேர் இருக்காங்க மதிமுக. உரிய மரியாதை கிடைக்குதா மதிமுக? ஏன்னா இப்பதான் வந்தாரு, அவருக்கு முதன்மை செயலர் பொறுப்பு மகன்றனால ஒரு காரணத்தால சார். அது இல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது வந்து தவறான செய்தி. இது தலைவர் வந்து உருவாக்கிய பதவி கிடையாது. இன்றைக்கு நிர்வாக குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் இணைந்து எங்களையும் வழி நடத்துவதற்கு, உங்களுக்கு வயது கொஞ்சம் ஆகி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு உற்ற துணையாக தோன்றா துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் லட்சம் பேர் இருக்காங்க சார். நாங்க விரும்பி ஆயிடுச்சோம் சார். நான் அழைச்சேன் சார், 32 வருஷமா நான் இருக்கிறேன் சார், திமுக நகர செயலாளர் இருக்கிறேன். நாங்க மெஜாரிட்டி நாங்க சேர்ந்து அழைக்கிறோம் சார். அது மக்களுடைய திணிக்கப்பட்டவர், தொண்டர்களாலே திணிக்கப்பட்டவர். வைகோ எந்த இடத்துல அவரு அப்ப கூட ஒத்துக்கல, ஓட்டெடுப்பு வச்சாரு. நிர்வாகக்குள்ள மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஓட்டு போட்டார். 2 பேரை தவிர எல்லாமே அவர் தான் வரணும்னார். எங்க கட்சியினுடைய முடிவு சார். அதுல இவங்க தலையறதுக்கு யாரு சார்? அவர் ஏத்துக்கலன்னா அவர் போய் தனியா போனார். அவருக்கு யார் யார் ஃபண்டிங் பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் மூலமா அவருக்கு ஃபண்டிங் பண்ணி ஒரு கட்சி தொடங்க வச்சு கொஞ்ச நாள் எங்களை திட்ட வச்சு இவ்வளவு சொத்து சேர்த்துட்டாருன்னு இவர் தான் சொன்னாரு. பட்டாளை தொட்டில் கட்டி பவுனாலே காது குத்தி பள்ளிக்கு கூட சாரட் பண்டிகையிலே போகின்ற அளவுக்கு செல்வமும் செல்வாக்கும் படைத்த குடும்பத்திலே பிறந்தவர் வைகோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவர் சொத்து வாங்கிட்டாரு. வெறும் ஹோட்டல், தின்னக்கடை ஹோட்டல் வச்சிருந்தவங்களுக்கு இதுல ஊட்டியிலையும் கொடைக்கானலையும் வந்து எஸ்டேட் பங்களா இருக்குதுன்னு போது அவர் வந்து பாரம்பரியமான ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவர். அவருக்கு இருக்காதா? அதை வந்து ஒரு கட்சி தன்னுடைய தினகரன் பத்திரிகையில இவர் இவ்வளவு சொத்து சேர்த்துறா அவ்வளவு சொத்து அவங்கள வச்சு ஸ்லீப்பர் செல்ல வச்சு இன்றைக்கு பேச வைக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் திட்டமிட்டு தொடர்ந்து 92, 93 நடந்த அந்த செங்குத்தான பிளவை அவர்கள் மறக்கவில்லை. அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், திருந்த மாட்டார்கள். கண்ணதாசன் தான் சொல்லுவாங்க, என்னதான் சாக்கடை பன்றிக்கு பூக்கடை வாசத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அதனுடைய போக்கிடம் என்றைக்கும் சாக்கடையாகத்தான் இருக்கும். ஆகவே அவர்கள் மதிமுக அழித்தே தீர்வது என்பதிலே தீர்க்கமாக இருக்கிறார்கள், மறக்கவில்லை என்பது இப்பொழுதுதான் புரிந்திருக்கிறது. உங்களுக்கு புரிய வருது. தேர்தலுக்கு முன்னாடி இல்ல சார், ஒருவேளை திமுக வெற்றி பெற்று இந்த முடிவு வந்திருக்குமா? அந்த தொகுதி பங்கீட்டிலேயே முடிவு பண்ணிட்டோம். ஆனா அப்ப அந்த கால அவகாசம் வந்து இப்ப திமுக ஆட்சி கட்டில் ஏறி இருந்த தமிழ்நாட்டுல கண்டிப்பா சந்தோஷமா வெளில வந்திருப்போம். எங்களுக்கு அவங்க யாரையும் ஏறுறாங்க ஏறலன்ற பத்தி எங்களுக்கு அவசியம் கிடையாது சார். இது கொள்கை பயணம், இது நாங்க போயிட்டே இருக்கோம். ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி 32 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட 15 வருஷம் ஆட்சியில இருந்த மம்தா பானர்ஜியுடைய சிதலம் ஆயிடுச்சு, அந்த கட்சியை சிதலம் ஆயிடுச்சு. மராட்டிய மண்டலத்தை இன்றைக்கு இந்துத்துவ சக்தியாக இருந்த சிவசேனை ஆண்டது, அதையே 2ஆக்கி வச்சிருக்காங்க. இது பாதல் அவர்கள் தொடங்கிய அந்த அகாலி தளம் இருக்குதுல, அது கோட்டை மாதிரி இருந்தது பஞ்சாப்ல, அதையும் சிதலமாக்கி வச்சுட்டாங்க. ஆனா 32 வருட காலமாக பல கஷ்டங்களை இன்னல்களை ஏற்று இன்றைக்கு நாங்க இருக்கிறோம். உயிர் துடிப்போடு உயிருள்ள சக்தியோடு இன்றைக்கு மதிமுக இருக்குது. மாநில சுயாட்சி நாங்கள் தீர்க்கமாக நாங்கள் எதிர்க்கிறோம். வலுவான ஒரு நீர்த்து போகாத கொள்கை உடன்பாடு கொண்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இவங்க நினைக்கிற மாதிரி ஊதி அணைப்பதற்கு வைகோ ஒன்றும் அகல் விளக்கு அல்ல, அது அடர்வான தீ. மோதி சிதைப்பதற்கு மறுமலர்ச்சி திமுக ஒன்றும் மணல் திட்டு இல்லை, அது ஒரு மலைத்தொடர்.
தூசி துடைத்து எறிவதற்கு நாங்கள் ஒன்றும் தூசி கிடையாது. நாங்களும் நிற்போம், நிலைப்போம், வாழ்வோம், வளர்வோம். கொள்கை வழி பயணத்துல எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொள்ளும். சங்கடங்களையும் சவால்களையும் சந்தித்து விட்டுதான் 33வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறோம். திமுகவினுடைய எந்த சவாலையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சார், உங்களோட கூட்டணியில் பயணித்தாங்க விடுதலை சிறுத்தைகள், அவங்களுக்கு கிளைகளே இல்லாத கட்சி அப்படின்னு வைக்க குறிப்பிடார். அதே போல வந்து தேமுதிக குறிப்பிடார் ஆட்கள் இல்ல கட்சி, அழிய போற கட்சின்றது. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? அது தலைவர் வந்து எப்பவுமே அவர்கள் மீது எப்பவுமே ரொம்ப சாஃப்ட் கார்னர். மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது கூட ரொம்ப ஒருமித்த உணர்வோடு இருந்தவர். அவரை பல காலகட்டங்களிலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் என்று சிலாக்கியமாக பேசுகிறார். எல்லாத்துலேயும் எரர் இஸ் ஹியூமன் சார். சில நேரத்தில் எக்ஸ்டம்பர்ட் ஸ்பீச்சில் சில பிரச்சனைகள் வந்துவிடும், சில வார்த்தைகள் வந்துவிடும். அப்படி வந்ததே தவிர அவரை மனதார எப்பவுமே அவர்களோடு தோழமை உணர்வோடு சகோதரர். இது ஒரு ஆதங்கமா இருக்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. மதிமுக நமக்கு 4 தொகுதி கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு 8 தொகுதி கொடுத்திருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கு வர்றதுதான் சார் ஸ்லிப் ஆஃப் த டங். அப்படி வந்து அவர் சொல்வதற்கான எந்த முகாந்திரம் கிடையாது, அப்படி சொல்லக்கூடிய ஆளும் அவர் கிடையாது. அது அண்ணன் அவர்களுக்கே தெரியும். அதே போல வந்து உங்க கட்சியோட செயற்குழு பொதுக்குழு நடந்துச்சு. பொதுக்குழுல வந்து முதன்மை செயலர் பங்கேற்கல, உடல்நிலை சரியில்லை. என்ன சார் இது? இதே வேற ஒரு மதிமுக இருக்க முக்கிய நபர் வந்து கலந்துக்கலன்னா அவர் வைக்க இருப்பார், சும்மா இருப்பாரு. அது என்ன சொல்லப்படுதுன்னா, இதோட முக்கியமான ஒரு காரியம் இருக்கு அவருக்கு, அந்த காரியத்துக்கு போயிட்டாரு. எந்த காரியம்? கட்சியில அவர் தூங்கினாலும் காரியம், தூங்கி முழிச்சாலும் காரியம், எங்க போனாலும் காரியம்னா எந்த காரியம்? முக்கிய முடிவு எடுக்கிறீங்க, கூட்டணி விட்டு வெளியேறேன்னு. அந்த முடிவுல முதன்மை செயலர் இல்ல, அவருக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அவர் சொல்லிதான் இந்த முடிவுகள்லாம் அவரும் இதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் எடுத்துட்டு போங்க. அதை ஏன் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சொல்றோம் உடல்நிலை சரியில்லைன்னு. இல்ல சார், இது இந்த காரணமே எதிர்த்தரப்புல இருந்து. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அவர் வரல. நேற்றைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில, கட்சிக்காரன் நிகழ்ச்சியில தான் இருக்கிறாரு, கட்சியில தான் இருக்கிறாரு, ஒற்று உணர்வோட தான் இருக்கிறாரு. உடல்நிலை சரி, இது ஒரு ஜனநாயக போக்கா சார்? உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும்போது யாருன்னா சார் பண்ண முடியும்? யார் என்ன பண்ண முடியும்? அவருக்கு உடல்நிலை சரியில்லை அன்னைக்கு. அதனால உயர்நிலை குழுக்கும் வரல, பொதுக்குழுக்கும் வரல, மற்ற எல்லா நிகழ்ச்சியிலும் வர. 25ஆம் தேதி நாங்கள் இபி டிபார்ட்மெண்ட்ல கேங்மேனை எதிர்த்து 5493 கேங்மேனை நிரந்தரம் செய்ய வேண்டும், பணிக்கு எடுக்க வேண்டும் சொல்லிட்டு நடந்த அவருடைய தலைமையில தான் ஆர்ப்பாட்டத்தை முடித்தோம். அடுத்த நாள் நைட்டு காய்ச்சல், வரல, உயர்நிலை குழுக்கு வரல, பொதுக்குழுக்கு வர முடியல. அன்றாட நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்கிறார். இது ஏன் பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கு? இல்ல, இந்த முடிவே வந்து துரைவைக்காக தான் எடுத்த முடிவு அப்படின்னு. ஏன்னா அவர் ஆரம்ப எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையில இருந்தா இங்க 2 தரப்புமே வார்த்தை போற நடைபெற்றது. அவங்க அந்த கட்சியை விட்டு வெளியேறினா இனிமே துரைவைக்க தான் அந்த எதிர்காலம், மதிமுகவின் எதிர்காலமே துரைவைக்க. அவருக்காக தான் அந்த முடிவு மறுக்கவில்லை. மதிமுக எதிர்காலன்றதுதான் அவரை நாங்க வர வச்சு முதன்மை செயலாளராக அமைச்சிருக்கிறோம். மே 1ஆம் தேதி நான் தொழிற்சங்க தலைவர் தாயகத்தில் வந்து மே தின கொடியை ஏற்றி விட்டு தலைவர் வந்து இதுதான் சொன்னார். என்னன்னா, நாங்கள் வந்து இந்த வரப்போகின்ற அந்த தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி வரப்படுகின்ற பொழுது பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். நாங்கள் அதுக்கப்புறம் தான் பிராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நிறைய காரணங்கள் இருக்கு. தேர்தல் முடிவுக்கு முன்னாடி கூட திருமாவளவன் கூட ஒரு லைவ் வீடியோல பேசினாரு. வந்து தேர்தல் முடிவு வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளை காட்டிலும் மதிமுகவை தான் திமுக டார்கெட் பண்றேன் அப்படின்னா அவங்க காழ்ப்புணர்ச்சி எங்க மேலதான் அதிகம். எங்களுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளும் இருக்கின்ற ஈக்குவேஷன் வேற, எங்களுக்கு வேற ஃபார்முலா இருக்குது. அவங்களுக்கு வந்து பழைய கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். கலைஞரால ஒழிக்க முடியாத மதிமுகவை நம்ம திரும்பவே வந்து கூட்டணியில நான் தான் அதிகமா டார்கெட் பண்ணேன், இந்த கூட்டணி சிதற அவருடைய கருத்து. அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. இல்ல அதே போல சார், இடதுசாரிகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் சுமூகமா வந்து நாங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிட்டு போனாங்க. வைகோ வந்து ஒரு கல்யாண வீட்டுல வந்து ஸ்டாலின் நீ பார்க்கல அப்படின்னு ஒரு காரணத்தை முன்வைக்கிறாரு, வெளியே போறதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு காரணம் தான். இவங்க தேர்தல் வெற்றி பெற்றிருந்தா அந்த முடிவை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிதானே நினைப்பாங்க. ஒரு 40 ஆண்டு காலம் சீமான் கூட பயணிச்ச மாதிரி அவர்கிட்ட மாத்திரம் பேசிட்டு இருக்காரு. தலைவர் சொன்னாரு, என் கூட பேசல. அதுக்கப்புறம் நானா வாலண்டியரா யாருன்னா படம் பிடிக்கிறாங்களா தவறா சொல்லிட போறாங்கன்றதுக்காக நானா சொல்லி எப்போ போறீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு நானா தான் கேட்டேன். அவர் முகம் கொடுத்து பேசல. அதுதானே உண்மை. அந்த எரிச்சல் வந்து வெளியில தெரியுது. சில பேர் வந்து அவர் பேசும்போது வந்து காட்டுறாங்க, நிறுத்துங்கன்றாங்க. வள்ளுவர் கூடத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அன்பழகன், மறைந்த அன்பழகன் வந்து நிறுத்துங்க, கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு, நிறுத்துங்க. பழக்கடை அன்பழகன் முதல் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போதே சொல்றாரு. எல்லாம் அவங்களுடைய எரிச்சல் சார். பவள விழா மாநாட்டில் வந்து நிறுத்துங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய எரிச்சல் அப்படிதான் காட்டுவாங்க. ஹியூமிலியேஷன், அதாவது அந்த ஹியூமிலியேஷனை அடைந்தவர்களுக்கு தான் அந்த பாதிப்பு தெரியும். 2ஆம் வட்ட மேஜை மாநாட்டிலே இது அந்த அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ கிரைம்னு ஒரு சட்டமாக ஏற்றணும்னு சொல்லும் பொழுது காந்தியார் ஏற்றுக்கலாது.
அப்போ அம்பேத்கர் சொன்னாரு, டிட் யூ எவர் சஃபர் த ஹியூமிலிட்டி ஆஃப் அன்டச்சபிலிட்டி? தீண்டாமை கொடுமையை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் அது தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் அந்த கொடுமையை அனுபவிச்சோம் சார். எங்களுக்கு கூட்டணி கட்சியிலே தீண்டாமை மாதிரி வச்சாங்க. எங்களுடைய ஈக்குவேஷனும் மற்றவங்களுக்கு இருக்கிற ஈக்குவேஷனும் வேற, எங்களை நடத்தியதும் அவர்கள் நடத்தியதும் வேற. ஏன்னா நாங்கள் அங்கே இருந்து வந்தவர்கள். ஆக அந்த எரிச்சல் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. நாங்கள் சந்தோஷமாக இன்றைக்கு அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். அதே போல உங்க சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் இருக்காங்க மதிமுக இருந்து, உதவி சின்னத்தில் போட்டியிட்டவங்க. அதை விஜயே ராஜினாமா பண்ண வைகோட்ட கோரியதா வைகோ சொல்றாரு. நேத்து ஆனா அவர் அது இந்த கருத்து முரண்பாடா இருக்கா சார்? அவர் இப்ப நேற்றைய கருத்துல நான் தான் ராஜினாமா பண்ண சொன்னேன், விஜய் சொல்ல அப்படின்றாரு. அதற்கு முன் விஜய் சொன்னார், நானே பிரச்சாரத்துக்கு வரேன், 2 தொகுதிக்கு நானே பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்றாரு. இதுவே அவரோட மேல ஒரு முரண்பாடு. அதுதான் சொன்னேன், சில நேரத்தில் ஸ்லிப் ஆஃப் த டங், அதுவும் வயது முதிர்ந்த காலத்துல அதெல்லாம் வரதான் செய்யும். அந்த அடிப்படையில் சொன்னார். ஆனால் அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்தது. தொண்டர்கள் நம்ம பெற்ற பிள்ளையை யாரோ உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அந்த சின்னத்திலே நமக்கு எம்எல்ஏக்கள் தேவையில்லை, அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தை நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டார். வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அதை புதிய தலைமையில் திருத்தி சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் அவருடைய ஒரு சில ஸ்லிப் ஆஃப் த டங்கை வச்சுக்கிட்டே நீங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா தான் இருக்கும். இல்ல எல்லாரும் பொதுமக்களும் பாக்குறாங்க எல்லாமே. அப்ப இவங்க எப்படி இருந்தாங்க போன காலகட்டத்துல? 2006 எல்ஜி செஞ்சியை வச்சு மதிமுக புழக்கணும் முடிவு பண்ணி போட்டு பொதிக்குதுவே இவங்க தான் ஏற்படுத்தினாங்க. அப்போ கூட முல்லை பெரியாருக்காக மதுரையிலேருந்து கூடலூருக்கு தலைவர் வழிநடை பயணம் போயிட்டு இருக்காரு. உசிலம்பட்டியில் நிருபர்கள், உங்களை மாதிரி நிருபர்கள் கேட்குறாங்க, உங்கள் கட்சியை அங்கே உடையும் போலகுது, போட்டி பொதுக்குழுக்காக எல்ஜியும் செஞ்சியும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்களை பார்த்து, நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது, முதல்ல மக்கள் பிரச்சனையை பார்க்குறேன், அதுக்கப்புறம் என் கட்சி உடைவதை நான் பார்த்து கொள்கிறேன்னாரு. ஆனால் 2006 கம்பம் தொகுதியில் பம்பரம் சின்னத்தில் ராமகிருஷ்ணன் என்னார். அவரை 2009 மார்ச் மாதம் ரிசைன் பண்ண வச்சு, எப்படி மதிமுக பம்பரம் சின்னத்தலைவர் ரிசைன் பண்ண வச்சு, அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் நடத்துகிற அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் நடத்துகிற இடைத்தேர்தலை அதே கம்பம் தொகுதியில ஜெயிக்க வச்சாங்களா? அதுக்கு பேர் என்ன? இவங்க எப்படி அடுத்தவங்களை பற்றி பேசலாம்? ஏன் கண்ணப்பன் எங்களுடைய கட்சியில பொருளாளர் இருந்தார். கண்ணப்பர் அவர் 2006 பம்பரம் சின்னத்தில் ஜெயிச்சார், கிணத்து கடவுன்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில். அதுக்கு பிறகு 2009 ஒரு சிறு கருத்து வேறுபாடு வருது. ரொம்ப நாளாக தலைவரை பார்க்காம இருந்தார். ஆனால் கலைஞர் அவர்கள் அப்போ இதில் எஸ்ஆர்எம்சியில் அந்த முதுகுத்தண்டு பிரச்சனைக்காக அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். அப்போ அவர் போய் பார்த்தது ஒன்றும் தவறு கிடையாது. தலைவர்கிட்ட சொல்லலை, அது வேற, அந்த செய்தியை சொல்லலை, அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு பொள்ளாச்சியில் இருக்கிற ஆலம்பாளையத்தில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு மு.க. ஸ்டாலின் நேரடியாக போகிறார். அடுத்த நாள் அவர் கட்சியிலே சேர்கிறார். இதுக்கெல்லாம் பேர் என்ன? இவங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? இதெல்லாம் இவங்களே இந்த குதிரை பேரன் சொல்றதுக்கு முன்னேறே அவங்க தானே சார். 2009 நடந்துன்றீங்க, இதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சார் 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட்டி. அதுதான் சொல்றமே, திருந்திட்டாங்கன்னு நினைச்சிருக்கிறோம். அவங்க திருந்துற மாதிரி தெரியல. இனி எந்த காலகட்டத்திலையும் திமுகவோட போக மாட்டோம். அதில் நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். நானும் 3 முறை எம்எல்ஏக்கும் 3 முறை சேர்மனுக்கும் நின்று இருக்கிறேன். அதனால அந்த பாதிப்பு எல்லாருக்கும் இருக்குது. அதனால இது இப்போ ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இனி திமுகவோட தேர்தல் களத்திலே நாங்கள் நிற்க மாட்டோம். சார், உங்க எம்எல்ஏ 2 பேர் ராஜினாமா தலைவர் சொல்லியுமே கட்டுப்படாம இருக்காங்க. அது எப்படி சார் தலைவருக்கு கட்டுப்படாம அந்த 2 பேர் இருக்காங்க? இது தலைமை பண்பே ஒரு கேள்விக்குரியதெல்லாம் சார். கட்டுப்படாம போறதுனால தான் ஒழுங்கு நடவடிக்கைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஒழுங்கு நடவடிக்கை சட்டம்னு வச்சிருக்கோம். சார், இது என்ன சொல்றாங்க? மற்ற கட்சியில இது நடந்திருந்தா நடக்கிறதே வேற. தலைவர் சொன்னா உடனே ராஜினாமா பண்ணிருப்பாங்க. ஆனா மதிமுக அது ஒரு கட்டுப்படாம இருக்காங்க. மதிமுக எல்லா கட்சியிலும் கட்டுப்படாம இருக்குதாங்க. இருண்டு பறந்த காட்டில் ஒரு பாக்கு செடி கண் விழித்தது, வெளிச்சமும் தண்ணீரும் இல்லாமல் பெரிய மரங்களின் முற்றுகை. இந்த முற்றுகைக்கு இடையே விதையாக விழுந்து செடியாக வளர்ந்து மரமாக்கிறான்னு ஒரு கவிதை இருக்குது. அவங்கள மரமாக்கினது செடியை விதையாக இருந்து செடியாக இருந்து மரமாக்கினது. ஆக அந்த பாசம் இவங்களை முகவரி கொடுத்தது மதிமுக. இவங்களை அடையாளப்படுத்தியது. எவ்வளவு உங்களை வர திறமைசாலிகள், இதை விட திறமைசாலிகள்லாம் மதிமுக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அடையாளப்படுத்தப்படவில்லை. அடையாளப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பினை கொடுத்தது மதிமுக. அந்த மதிமுகவுக்கு மனசாட்சியோடு விசுவாசமாக இருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் இல்லை நாங்கள் அந்த சின்னத்தில் நின்றுட்டோம் அங்கதான் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல ஒண்ணு பேசுறது. அவங்க மக்கள் வரி பணம் வீணாகுது, என்னை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அவருடைய முடிவு வாழ்க வளர, மக்களை எப்படி ஏமாற்ற முடியும் அப்படின்றாங்க. ஆமா, இதுவரையிலும் ரிசைனே பண்ணது இல்லையா? எல்லாம் நடந்துருந்தானே சார். தமிழ்நாட்டு அரசு அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரா இருந்தாரு. அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டு மறுபடியும் எம்எல்ஏ ஆக்கி, அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கி மறுபடியும் அமைச்சரா உங்க அமைச்சரவை உட்கார வச்சுட்டீங்களா? இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு வர்றது சார்.
நீங்க பண்ணா மாத்திரம் ரத்தம், நாங்க பண்ணா மாத்திரம் தக்காளி சட்னின்னா என்ன அர்த்தம்? அது அவங்க தப்பு பண்றாங்கன்னா நம்ம பண்ற ஈக்குவல் பண்ண முடியுமா? இல்ல சார், நடந்துட்டு இருக்குது. அது எல்லாமே திருத்த முடியாது. இப்பதான் பர்சன்டேஜ் கமிஷன் கரப்ஷன்லாம் இப்பதான் கொஞ்சம் செக் பண்ணி இப்பதான் நிறுத்துறாங்க. உடனடியாக நிறுத்திட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் போய் நிறுத்த முடியும். முதல் கட்டம் ஒரு 15,000 பேர் இபில எடுக்க போறோம், டிரான்ஸ்பரண்டா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாங்க. ஒரு வண்டல் மண்ணுக்காக ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்க சொன்ன அந்த கேங்மேன் 4593 பேரை நாங்க உடனடியாக எடுப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அங்க 2024 கட்டின பாலமே 3 மாசத்துல இதுல இடிஞ்சு போயிட்டு இருக்குது. ஏவாவேல கட்டின பாலம், ஒரு ரோடுக்கு கரூர்ல ஒரு ரோடு போடாமே எம்புக்கு எழுதி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் குறைக்கணும்னா ஒரே நாள்ல குறைஞ்சிடாது சார். கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கை எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். இருக்கணும். இல்லைன்னா தலைவர் வைகோ தெளிவா சொல்லிட்டாரு, சரி என்று பட்டால் சார்ந்து நிற்போம், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்போம். இந்த ஆட்சி குறைபாடுகள் இருந்தா கூட நாங்கள் தட்டி கேட்போம். ஸோ ஒரு கருத்து இருக்கு மதிமுக மீது. மதிமுக வந்து மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க. யாரு மாறலன்னு சொல்லுங்க. யாரு மாறல? மதிமுக மீது மட்டும் எங்க மேல அவ்வளவு பிரியம் சார். யார் மேல அந்த குற்றச்சாட்டு? யாரு? திமுக ஒரே கூட்டணியில இருந்துச்சா? 2004 வரலும் 2014 வரலும் காங்கிரஸ்ல இருந்து மந்திரி பதவி எல்லாம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போனாங்க? இதுக்கு வேற கூட்டணி மாறிட்டாங்க. 98ல நாங்க தான் அதிமுக கூட்டணியில இருந்தோம். ஆனா அடுத்த வருஷம் அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து திமுகவை கலைக்கணும் போது நாங்க அந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். அப்பயும் ஜனநாயக ரீதியாக 356 பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க தான் நின்னோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா போன பிறகு இவங்க தான் நாங்க இருக்கிற கூட்டணிக்கு வந்து சேர்ந்தாங்க. யார்? திமுக 99ல நாங்க வந்து கூட்டணிக்கு சேர்ந்தாங்க. அதனால யார் தான் மாறலன்னு சொல்லுங்க. அரசியல்ல எல்லாம் மாறி கூட்டணிகளை வச்சு, அதாவது அரசியல்ல கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது சார். நாங்க கொள்கை கூட்டணி சும்மா சொல்லிட்டு இருந்தோம். கொள்கை கூட்டணிகள் ஒரு மண்ணு சொன்னீங்க. ஒரு மண். ஆமா, ஸ்டாலின் எதிர்க்கணும்னா நான் இருக்கேன், நான் முன்னாடி நிக்கிறேன். வேற என்ன சார் கூட்டணியில இருக்கும்போது அப்படிதான் சார் சொல்ல முடியும். 49 இது, அதாவது 39, 41, 43 வடகிழக்கு மாநிலங்கள் இருந்த 3 சட்டசபை தேர்தலில் முஸ்லீம் லீக்கும் இந்து மகா சபையுமே கூட்டணி அமைச்சிருக்கு சார். இது முகர்ஜி இருக்காரு, அவர் நிதி அமைச்சராக இருந்திருக்காரு முஸ்லீம் லீக் மந்திரி சபையில. கொள்கை கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஓட் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் கூட்டணி. மற்றபடி இது வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். உங்க ஓட்டு எங்களுக்கும் எங்க ஓட்டு உங்களுக்கும் ஒரு பரஸ்பரமாக நம் ஓட்டுகள் பிரியாமல் இருப்பதற்காக போடப்படுகின்ற ஒரு திட்டம், அவ்வளவுதான். அதனால இதுல ஒண்ணு பெருசா கொள்கை கத்திரிக்காயெல்லாம் நம்ம இவர் சொன்னார், சண்முகண்ணன் சொன்னார், சிபிஎம் சொன்னாங்க, கொள்கை கத்திரிக்காயும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது சார். 4 தொகுதியில ஒரு தொகுதி வந்து நீங்க உங்க சொந்த சின்னத்தில் நிக்கிற மாதிரி இருந்துச்சு தேர்தல். அதுக்கப்புறம் 4மே உதயசூரியன். இது என்ன காரணம் சார்? உயர்நிலை குழுவில் நடந்தது மாத்திரம் தான், மற்றவங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல அப்படி ஒத்துக்கிட்டாங்க. நாங்க சொன்னோம் எங்களுடைய பதிவு, அதாவது 2024 எங்களுடைய தனிச்சின்னத்தில் நின்னதுனால தான் எங்க பதிவு நின்றுது. மதிமுகவுடைய பதிவு, ஒரு அரசியல் கட்சிக்கு பதிவு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பதிவுன்றதுக்காக ஒரு தொகுதியில நாங்க நிக்கிறோம்னோன்னு அவங்களாதான் சீர்காழி தொகுதியில வேணா நீங்க நின்னுக்குங்க, நாங்க கேட்கல, அவங்க தானே. ஆனா அதுக்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு நாங்கெல்லாம் வந்து நாமினேஷன் அஃபிடவிட்லாம் ரெடி பண்ணி தாக்கல் செய்ய போறோம். அந்த காலகட்டத்தில் 5 பேர் முன்னாள் அமைச்சர், அன்றைய அமைச்சர்கள் தானே, 5 பேர் வந்தாங்க. இல்லைங்க, துர்கா அம்மாவுடைய சொந்த தொகுதியா அது, அதனால கண்டிப்பா நீங்க அதில் தான் நிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம திருப்பி அவரை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணதுனால வேற வழி இல்லாமல் எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இது வந்து அவங்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவு. கடைசியா இருந்த ஒரு வாய்ப்பையும், பதிவுக்கான வாய்ப்பையும் அவர்கள் சீரழித்து விட்டார்கள். நிர்பந்தம் தான் காரணம். நிர்பந்தம் தான் காரணம் சார். அதே போல போன 2021 போட்டிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மதிமுக பூமிநாதன் தவிர மற்ற யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படல. என்ன காரணம் சார்? எல்லாமே பூமிநாதன் மட்டும் தான் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தீங்க சார். ஒவ்வொரு, அதாவது கலைஞர் சொல்வார்கள், நிறைய பட்டு புடவைகள் இருந்தால் பொங்கலுக்கு ஒருத்தர் ஒரு புடவைன்னா மற்ற புடவைங்கெல்லாம் கோச்சிக்கூடாது, தீபாவளிக்கு கடத்துவாங்க. அதுதான் எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் இல்லை. திருமாவளவனும் அதுதான் சொன்னார். போன தடவை ஆளூர் ஷானுவாஸ் சிறப்பாக செயல்பட்டார், பனையூர் பாபு இவங்கெல்லாம் சிறப்பாக தான் செயல்பட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, ரொட்டேஷனில் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியன்னு சொன்னார்ல, அதே தான் மதிமுகவுக்கும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் அதுக்காக நிராகரிக்கப்பட்டவர்கள் எங்களை மாதிரிலாம் வாய்ப்பே ஒன்றும் கிடைக்கலையே சார். ஆதங்கம் இருக்கா சார்? இல்ல அந்த கண்டிப்பா கிடையாது. ஆதங்கம் இருந்தா நான் ஏன் ஓடி உங்களுக்கு டி நகர்ல இருக்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறேன்? எனக்கு இன்னும் சுறுசுறுப்பா தான் இருக்கிறேன்.
எனக்கு வந்து பதவி என்பது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. பதவி என்பது போகின்ற பாதையிலே நமக்கு ஒரு நிழல் தரும், ஓய்வெடுத்துக் கொள்கின்ற ஒரு ஓய்வான இடமாகத்தான் கருதுகிறேன். அதுவே வந்து பயணம் கிடையாது. பயணம் நெடுந்தூரம் போக வேண்டியது, பாலைவனத்தெல்லாம் கடக்க வேண்டியது. அதனால எனக்கே அந்த இதில் இருக்கும்போது அவங்க ஏற்கனவே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கட்சி ஒரு வாய்ப்பு கொடுக்குது, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. எபிலிட்டிஸ் ஆஃப் லிட்டில் அக்கௌண்ட் வித்தவுட் சாய்ஸ் என்று சொல்வார்கள். சந்தர்ப்பங்கள் இல்லாத திறமை வெளியே தெரிவதற்கு இயலாமல், அந்த சந்தர்ப்பத்தை எல்லா காலகட்டத்திலும் எல்லாருக்கும் வழங்க வேண்டும். எனக்கு அந்த ஆதங்கம்லாம் கிடையாது. நம்ம போகிற போக்கில் நம்ம என்னவோ அதை பார்த்துட்டு சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். எந்த மன இறுக்கமும் எங்களுக்கு கிடையாது. இன்னும் 6 மாதத்துல தேர்தல் வரும்னு சொல்லியெல்லாம் நாங்கள் ஏமாற்ற விரும்பலை. அவங்க வந்து அப்போ தான் தக்க வைக்க முடியும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும். அது தவறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை நகர்த்தட்டோம். நாங்கள் 2.0 எங்களுடைய கொள்கை ரீதியாக அண்ணா சொன்னார்ல, மதிமுக 2.0. ஆமாம், 2வது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே மறுஜென்மம் தானே. அதனால அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி, அண்ணா அவர்கள் சொன்னார் வாட் ஆர் த எய்ம்ஸ் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா சார் வி டோன்ட் வாண்ட் நெய்தர் இண்டிபெண்டன்ட் நாட் டிபெண்டன்ட் பட் ஒன்லி இன்டர் டிபெண்டன்ட் சொன்னார். நாங்கள் சமநிலையில் இணைவோம்னு சொன்னார். அந்த மாநில சுயாட்சி எங்கே இருந்தாலும் நாங்கள் எதிரொலிப்போம். தலைவருடைய 30 ஆண்டு கால நாடாளுமன்ற பணிகள்லாம் தொகுக்கப்பட்டு 6 பகுதிகளாக இது பண்ண, அதை வந்து இப்போ டெல்லியில், புது டெல்லியில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெளியிட இருக்கிறார்கள். அடுத்த கட்ட பயணம் நாங்கள் இன்னைக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து மேகதாட்டுக்காக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 5ஆம் தேதி செண்பகவல்லி அணையில் கோளாறுகளை நீக்க வேண்டும், அப்பொழுது தான் தென் மாவட்டத்துக்கு தண்ணீர் வரும்னு சொல்லிட்டு வாசுதேவநல்லூரில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். 7ஆம் தேதி வள்ளுவருக்கு காவிரி சிலை அமைத்ததுனாலே கவர்னர் அர்லேக்கரை எதிர்த்து முற்றுகை போராட்டம் ஆரம்பித்தோம். 14ஆம் தேதி சீமை கலவர மலர்களுக்காக எங்களுடைய தலைவர் நீதிமன்றத்தில் கொடுத்த ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்காக அன்றைய தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 5 இடங்களுக்கு அவராகவே சென்று எல்லா சீமை கலவர, ஏன்னா கோர்ட்டில் சொன்னாங்க நீங்களும் இதில் பங்கு கொள்ளுங்கன்னும் போது உங்களுடைய தொண்டர்களையும் அதில் வந்து நீங்கள் வந்து பங்கெடுக்க செய்ய வேண்டும் சொன்னதுனால 5-6 வாரங்களாக தொடர்ந்து சீமை கலவர மலை அகற்றுகின்ற அந்த சமூக பணியை செய்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம். யாருக்காகவும் நதி நிற்காது. எத்தனை தடைகள் வந்தாலும் ஆறுகள் பின்னோக்கி பாய்வதில்லை. எத்தனை துயர் வரணும் இமயம் இடம் பெயர்வதில்லை. எத்தனை துயர்கள் சோதனைகள் வந்தாலும் வைகோ சோர்வடையாமல் போய் கொண்டிருக்கிறார். மறுமலர்ச்சி திமுகவும் சோர்வடையாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும். விஜய் மீது நம்பிக்கை வர காரணம் என்ன சார்? அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார். பெரும்பாலான தனி கட்சியாக, பெரும்பான்மை கொண்ட கட்சியாக வந்திருக்கிறது, வாய்ப்பு கொடுப்போம். அன்னைக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் அண்ணாவோட மூதலைவர் ராஜாஜி வந்து பூநூலை பிடித்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கள்னார். அந்த ராஜாஜியும் விட்டுட்டு ஆட்சி வந்த பிறகு அண்ணா திருச்சிக்கு போய் அங்கே இருந்த பெரியார் மாளிகையில் இருந்த பெரியாருக்கு இந்த ஆட்சி உங்களுக்கு சமர்ப்பணம்னு சொன்னார். அப்போ வந்து ராஜாஜி சொன்னார் தேனிலவு முடிந்து விட்டது, இனிமேல் பிரிஞ்சுடுவோம் திமுகன்னு சொன்னார். அப்போ அண்ணா சொன்னார் தேனிலவு முடிஞ்சு விட்டது, இனிமேல் தான் உண்மையான வாழ்க்கை தொடங்க போகிறது. தேனிலவு காலம் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்களேன், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாருங்களேன். 4 நாளில் எப்படி இதே 6 மாதம் தான் உங்க கட்சியை சேர்ந்த ராஜேந்திரன் கடையில் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, ஒரு முடிவு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எடுங்க, எந்த கூட்டணிக்கு போவேனா, ஒரு 6 மாதம் நிதானம் இருக்கும் அப்படின்னு ஒரு தலைவருக்கு ஒரு இது வைக்கிறாரு, கோரிக்கை வைக்கிறாரு தொண்டனா. ஆமா, அது வந்து பெரும்பான்மையானவர்கள், பெரும்பான்மை தானே ஜனநாயகம், பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய அன்பான அந்த கருத்துக்கு. நான் அவருமே மதிமுக தான் பயணிப்பேன், ராஜினாமா பண்ண மாட்டேன், ஆனா மதிமுக தான் பயணிப்பேன், தலைவர் வந்து வைகோ தான் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு சொன்னதுக்கு அவர் நாங்க பெரும்பான்மையோடு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை கூட்டணிக்கு அழைச்சிருக்காங்க தாவேகா, நாளைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு போறோம், கண்டிப்பா போறோம். தலைவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, வருகின்ற இடைத்தேர்தலில் தாவேகாவை நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? திருச்சி கிழக்குல வைக்க போட்டிடுவாரா அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அவர் எப்பவுமே பதவிக்கு ஆசை. உங்களுக்கு தெரியும், தங்கத்தாம்பாள திட்டில வைத்து அவருக்கு மத்திய மந்திரி பதவியை வாஜ்பாயும் நம்முடைய அத்வானி அவர்கள் கொடுத்த பொழுதே அதை தன்னுடைய சகாக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவர். இந்த காலத்தில் அரசியல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாரிய தலைவர் பதவிக்காக அடுத்தவன் காலை வாரி விடுகின்ற அரசியல் உலகத்தில் நாம் இருக்கிறோம். வட்டச் செயலாளர் பதவிக்காக அடுத்தவன் வெற்ற அரசியலில் மத்திய அமைச்சர் பதவியே இன்றைக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். 2004 பொடாவனுடைய சிறைவாசம், அந்த தியாகம் வந்து பெரிய அளவில் அவர் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் ஒன்றிய செயலாளராக இருந்த சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதனால் அவர் வாய்ப்பு தேடி பதவியை தேடி அழைக்கின்ற தலைவர் கிடையாது. இருப்பதை அந்த அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற தலைவர். அதில் அந்த வகையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொள்கிறோம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.